நான் இப்போ எங்கே இருக்கேன்? எல்லாருமே கிராணி கேமில் எப்படி தாங்க கேட்பாங்க, நம்மளும் கிராணி கேமில் எப்படி கேட்டுக்கலாமா? ஓகே, உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம கிராணி கேமுக்கு விளையாட வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு டைம் ப்ராக்டிஸ் மோடில் விளாட்றோம். ஏன்னா எனக்கு கிராணியை பார்த்தா அவ்வளோ பயம். நிறைய வீடியோஸ்லேயே பார்க்கும் போது அப்படியே கிட்ட வந்து அடிக்கும் போது அப்படியே பக்குன்னு இருக்கோங்க. அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிக்கணும். இது பார்ட் 1. நான் 11 நிமிஷம் தான் எடுப்பேன் ஒரு வீடியோ. ஏன்னா அப்லோடிங் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் 11 நிமிஷம் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்ட்டில் எப்படின்னா, நம்ம லாஸ்ட்டாக முடிக்கிற இடத்துலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் அது வேறு கேமாக தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். கிராணி அவங்க பொண்ணா இது தெரியலையே. ஆனால் நிறைய வீடியோஸில் இது கிராணியோட பொண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ஜெனி ஸ்டோரியாக இருக்கட்டும், நிறைய ஸ்டோரியில் நான் நிறைய ஸ்டோரி கேட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலான்னு சொல்கிறேங்க கமெண்ட்டில். அதுக்கு முன்னாடி ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நம்ம வீடியோவுக்கு நீங்கள் தான் நிறைய சப்போர்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எல்லா இடத்தையும் தேடலாம். எங்கே ஒன்று கூட இல்லை, எல்லாம் பார்ட் ஆஃப் த கிராணி ஃபோட்டோ. இது என்னதுடா? வாட்டர் மெலான். நம்ம வாட்டர் மெலானே சேர்த்துன்னு போய் உள்ளே என்ன இருக்குன்னு பாக்கலாம். வாட்டர் மெலான் ஸ்டார். உங்கள் தழியை நான் வெட்ட போகிறேன் இப்போ. ஏமா என்னதுங்க இது? ஆமாம்ல, நம்ம கிறிஸ்மஸ் மோடில் ட்ரை பண்ணுறோம். அதனால் கிறிஸ்மஸ்க்கு சம்மந்தப்பட்டது வரும். மேஸ்டருக்கு இது டோர் எஸ்கேப்புக்கு தேவைப்படும். நம்ம இப்போ என்ன எஸ்கேப் பண்ணுறோன்னு இப்போ சொல்ல மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு என்ன பொருள் கிடைக்குதோ அதை வச்சு எஸ்கேப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டோர் பின்னாடி என்ன இருக்குன்னு எனக்கு தெரிலங்க. நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன். இந்த டோர் பின்னாடி மட்டும் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. இதில் மொத்தம் 3 எஸ்கேப் இருக்குது. ஒரு டோர் எஸ்கேப்பு, ஒரு கார் எஸ்கேப்பு, ஒன்று வந்து அந்த ஸ்பைடர் கேட் எஸ்கேப், லாக்கர் மாதிரி இருக்குமே அந்த எஸ்கேப்பு. அது கொஞ்சம் ஈஸி தான் சொன்னேன். ஏன்னா செயின் கட்டரு தேவை, ஒரு கட்டை தேவை, தரல என்னென்ன தேவையோ ஹோய் ஒரு கார் பேட்ரி. இன்றைக்கி நம்மளுக்கு அதிர்ஷ்ட நாள். இதை இங்கே போட்டு கார் உள்ளே ஒன்றும் இல்லை. எதுக்குடா வச்சுருக்கீங்க? வால்யூமை கொஞ்சம் கம்மி பண்ணிப்போம். சவுண்டு ரொம்ப கேட்டு நான் பயமுத்து. வீல் கிராங்க். இது வந்து ஸ்பைடர் கீ கண்டுபிடிச்ச பேர் போய் போட்டுக்கலாம். இது வந்து ஸ்பைடர் கீ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் போயிட்டு போட்டுக்கலாம். ஓகே, இது செயின் கட்டர் தேவை. எந்த இடத்துல என்ன இருக்குன்னு பாருங்கள். ஸ்பெஷல் கீ ஓகே தான், நம்மளுக்கு தேவைப்படும். ஆனால் அப்புறமேட்டு எடுத்துப்போம். ஸ்பெஷல் கீ போட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். இது என்னதுங்க? இது வந்து கிறிஸ்மஸ். இது இங்கே போட்டு வைப்போம். சரி வாங்க. ஓ, அது வந்து ஒரு பாம்பு மாதிரிங்க. கிராணி மேலே போட்டால் கிராணி செத்துரும். இது கிறிஸ்மஸுங்கிறதால சாண்டா இந்த வீட்டில் இல்லை. கிராண்ட்பா இருந்திருந்தால் கிராண்ட்பா தான் சாண்டா வாங்கியிருப்பார். ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்டிஸ் மோடில் ஸ்டார்ட் பண்ணிப்போம். ஏன்னா ப்ராக்டிஸ் மோடில் ஸ்டார்ட் பண்ணி தான் ஒரு லெவலாக போக முடியும் நம்மளால். ஏன்னா ரொம்ப பயமாக இருக்குங்க எனக்கு இந்த கிராணி கேமு. ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் மோட்லேயே கிராணி 1, 2, 3 விளையாடிடலாம். கிராணி 1ல் ஒரு எஸ்கேப் தான் பண்ணுவேன். கிராணி ப்ராக்டிஸ் மோடில் ஒரு எஸ்கேப் தான் பண்ணுவேன். அதோட இன்னொரு எஸ்கேப் போட மாட்டேன் வீடியோ. ஏன்னா நிறைய வீடியோ போட்டால் அப்லோடிங் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
அதனால தான் நான் இப்போ சொல்கிறேன். அங்கே ரிமோட் இருந்துச்சு. இது என்னதுங்க? கிறிஸ்மஸ். அது என்னதுங்க? அது ஒன்றும் தெரில. அவன் கொத்திச்சு, காக்கா கொத்திச்சு. கம்னு. சரி, நம்ம ஃபஸ்ட்டு வேறு இடத்துல இங்கே ரிமோட் கண்ட்ரோல் எடுத்துப்போம். ரிமோட் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு போவோம். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு ஃபன்னி வீடியோவாக இருக்கும். ஏன்னா நான் ஒருத்தனை கூப்பிட்டுன்னு வருவேன் நெக்ஸ்ட் வீடியோவில். இது உள்ள பெப்பர் பவுடர் தான் இருக்கும்னு நினச்ச மாதிரி நடந்துச்சு. இங்கே போட்டுருவோம் ரிமோட்டை. ஓ, இது வந்து கிராணி மரம். நம்ம மரங்க கிராணியோட வீடு. என்னடா இதா? இந்த டோர் உள்ள என்ன இருக்குங்க? வாவ், கிராணியோட ஃபோட்டோவோட பீஸ் காட்சி இருக்கு. நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். போதும்டா, நடிச்சது போதும். இப்போ எல்லா இடத்தையும் செக் பண்ணிட்டோம். நான் செக் பண்ணாத இடம்லாம் நிறைய இருக்கு. அந்த இடத்த போய் செக் பண்ணிப்போம். செக் பண்ணிட்டு இது புக்கு கடிச்சிருக்கு. கிஃப்ட் பாக்ஸ். என்னோட கிஃப்ட் பாக்ஸ் இது? ஓ, சாண்டா என்ன பண்ணுறீங்க இங்கே? அம்மா, சாண்டா அழிக்கிறாருங்க நம்மள. சாண்டா தான் இதில் ப்ராக்டிஸ் மாடலில் நம்மளோட வில்லனர் வரும் போல். கிராணி கூட இவர் தான் சேர்ந்துருப்பார் போல். சாண்டா தான். ஏன்னா ஃபோட்டோ முன்னாடி அப்படி தான் போட்டுருந்துச்சு. கிராணிக்கு பின்னாடி சாண்டா இருந்தார். சரி, நம்ம போய் புக்கை வச்சுட்டு வரலாம். அங்கே ஒன்று கத்தினே இருக்கு. சொல்லதாங்க கத்துது. யாரா இப்போ உள்ள விட்டா? காய்ஸ், அது பேய் இல்லை, ஊழ பேய். ஏன்னா அது ஊழ விடுது. சரி பார்ப்போம். ப்ராக்டிஸ் மோடில் அது ஏந்துக்காது. சரி, ப்ராக்டிஸ் மோடில் எப்படியும் நம்ம அவுட்டாக போகிறது இல்லைங்க காய்ஸ். அதனால் கொஞ்சம் பார்த்து ஆட தேவையில்லை. நம்ம இஷ்டம்படி நம்ம ஆடிக்கலாம். நம்மளுக்கு இப்போ சாண்டாவா நம்மளுக்கு இப்போ வெப்பன் கீ தேவை. ஏன்னா அதுக்குள்ளே நீச்சல் அசின் வந்துச்சு. வெப்பன் கீ தேவை. இல்லைன்னா டபுள் சார்ஜோட பார்ட்லாம் தேவை. வீல் கிராங்க், விஞ்ச் கிராங்கா? இங்கே டெடி பியர் தான் இருக்கும்போது வேறு என்ன இருக்குது? சரி, நம்ம விஞ்ச் கிராங்கரை தம்பி போடுவோம். யார் ராஜா? ஓ, இந்த அட்டையா? சரி, எதுவுமே இல்லை காய்ஸ், எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லாமல் வீடு எதுக்குடா இருக்கு? நம்ம விளையாடும் போது தான் இப்படி எக்குறாடுங்க. இந்த சைடில் கீழே சீக்கிரமா போ. ஏன்னா என்ன சாண்டா வாழே காணும். இந்த இடையிலுங்க கிச்சனாமா சாண்டா வராரே, கதிரை விட போறார். எப்படி வந்திருப்பாருங்க சொன்ன உடனே. சரி போவோம். இந்த இடம் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. சரி போடுமா, இருப்போம். ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, சா 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 ஐலசா, ஐலசா சா 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 ஐலசா. ஓ, இன்ஜின் பார்ட், காரோட இன்ஜின் பார்ட் கிடைச்சிருக்கு. வணக்கம்ண்ணே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா?
சரி சாப்பிட்டாங்க போங்க. சும்மா ஒரு ஃபன்னிக்குங்க. சரி நம்ம போய் கீழே இதை போட்டு வந்துடுவோம். போடுறா கிருத்திகை, போடுறா கிருத்திகை. போவோம். என்ன சாண்டாவா இன்னும் ஆள் காணும், எங்க மிஸ்ஸிங் பீசஸ். சரி நம்ம போய் பீஸை தேடுவோம். சொன்ன உடனே வண்டாரு பாருங்க, எனக்கு பயமாகவே இருக்குங்க. சாண்டாவை பார்த்தா வந்து அடிக்கிறாரா? அப்போது இதுலேயே நம்மள நிறையா அடிக்கிறாருன்னா அப்போ கிராணி கூட இருக்கும்போது 2 டபுள் மடங்காக இருக்குமா? இங்கே என்னடா கீ இருக்கு? இங்கே இருந்தது எங்கடா ஃபஸ்ட்டு? அந்த கீ அப்புறமேட்டு பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு நம்ம போய் ஆறாண்ட போய் செட் பண்ணிட்டு வந்துடலாம். சரி வச்சு தேவை, இங்கே எதுக்குமே தேவையில்லை வச்சு. வந்து எதுக்கு தேவைன்னா அந்த ஸ்க்ரூ. ஓகே, இத்துடன் உங்களிடம் விடை பெறுவது கிருத்திகை எடிட்ஸ். ஓகே பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் பார்ட்டில் இந்த இடத்துல பாய்.